ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை சொல்லியிருப்பேன். ஜாக்லின் வந்துட்டு முத்து, அதுக்கப்புறம் நம்மளோட ரயான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டு மஞ்சரி, இவங்கெல்லாம் ஜிங்சங் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தேவையில்லாமல் வந்துட்டு அங்கே வந்து முத்து ரயானை வந்து டார்கெட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டை வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கிஃப்டெல்லாம் வருது, அந்த சாப்பிட்ற மாதிரி. இதை வந்து வாங்குறதுக்காக வந்துட்டு அங்கே எல்லாருமே வராங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, புதுசாக ஒரு வெளிநாட்டு டிஷ் போல் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்காக வராங்க. முத்துக்குமரன் உட்பட வராங்க. உடனே தீபக் என்ன பண்ண, வெயிட் பண்ணு, இதை நான் தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கங்கன்னு முத்து கையை எடுத்துடுறாரு. எல்லாருமே கையை எடுத்துடுறாங்க. ஆனால் ஜாக்லின் அங்கேயும் ஆரம்பிக்கிறாங்க, தீபக் கூட சண்டை போடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் வந்து இந்த தீபக், அதாவது இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு இது பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன பண்ண, இல்லைம்மா இதில் போட்டிருக்குமான்னு கொஞ்சம் கத்துனார், அவ்வளோதான். என்னண்ணா என்கிட்ட எப்படி கத்துறீங்க, இது நல்லா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் டென்ஷன் ஆகிட்டு, சார் நீயே இது பண்ண சொல்லிட்டு நான் இனிமேல் தொட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ வந்து உடனே மஞ்சரி அதுக்கு ஆஜராகிறாங்க. ஏன் மஞ்சரிக்கு இந்த வேலை, அதனால தான் நான் நிறைய இடங்களை சொல்கிறது. ஜாக்லின் கூட சேர்ந்துலேருந்து மஞ்சரி வந்து இப்போ வந்துட்டு சௌந்தர்யா முன்னாடி என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாக்லினுக்கும் தீபக்கும் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி இதுக்குள்ளே போகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வாலண்டியராக வந்துட்டு ஜாக்லின் இழுத்துட்டு போகிறார், கையை பிடிச்சி வா நீயே பண்ணு அப்படின்னு. அதையும் ஒரு பெருசாக்குறாங்க, இன்னும் இப்படி இழுத்துட்டு போகிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் முத்துக்குப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவர் விடுறாரு. அதுக்கப்புறம் மனசு கேட்கல. அதுக்கப்புறம் அந்த வண்டியை தள்ளிட்டு வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாக்லின் நீ சிரிச்சாதான் நான் பேசுவேன், நாங்கள் கோவப்படுறது சாரின்னு சொல்லி தீபக் சொல்லி முடிக்கிறாரு. ஆனாலும் ஜாக்லின் விடவே மாட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியர் கட்டாக தெரியுது, ஜாக்லின் சரியான நம்ம கேடி வேலை பார்க்குறாங்க. அதேமாதிரி நார்மலாக வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, விடு இது நார்மல் தான், நான் கூட தான் அங்கே போனப்போ என்னையும் சொன்னார், அது எதுக்கு இவ்வளோ பெருசுப்படுத்துகிற அப்படின்னா அதை பற்றிலாம் பேசுகிறவளை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டும் போயிடறாங்க. ஸோ இது பேசிக்காக என்னென்னா, அங்கே வந்து அவங்களோட டார்கெட்டு முத்துக்குமரன் தீபக் வந்து சாய்க்கணும், ரயானை சாய்க்கணும்னு நினச்சாங்க, சாய்ச்சாங்க. ஸோ எல்லாருமே வந்து ப்ரோவோக் பண்ணி கோவப்பட வச்சு அதன் மூலமாக மக்களுக்கு முன்னாடி அவங்கள கெட்டவங்களாக காட்டுறதுக்கு அவங்க ஒரு ட்ரை நல்லா பண்ணாங்க. அதில் தீபக் மாட்டினார், ரயான் மாட்டினார். ஆனால் முத்து செம்மையாக செம்மையாக இருந்துச்சு, அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், இதை டெலிட் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இதை டெலிட் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜாக்லின்னு சேவ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு மன பிராந்தியை வந்து உண்டாக்குறாங்க. என்னென்னா முத்து வின்னர், ரன்னர் வந்து ஜாக்லின் அப்படின்ற மாதிரி ஒரு போதையை உண்டாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளே நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு மெயினாக பார்க்குற ஹாட் ஸ்டாரில் அந்த விஷயத்தை காமிக்காமல் மறைச்சிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஜாக்லின் வந்து ப்ரோவோக் பண்ண விஷயங்கள் கிளியர் கட்டாக தெரியுறதுனால இதை நம்ம காமிச்சோன்னா கண்டிப்பாக ஜாக்லினுக்கு ஒரு பேக் ஃபயர் உண்டாகுன்றதுனால காமிக்காமல் அப்படியே மறைச்சிட்டாங்க. இது பச்சையாக தெரியுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லாக சொல்லியாச்சு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எல்லாரும் டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. வசமாக மாட்டினது தீபக், ரயான் பாவமாக ஆயிடுச்சு. ஆனால் சௌந்தர்யாவும் உள்ள வந்து சௌந்தர்யாவும் எல்லாருமே வந்துட்டு அதை டவுன் பண்ண பார்க்குறாங்க. யாரெல்லாம் லீடிங்கில் இருப்பாங்கன்னு அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கோ எல்லாரையும். ஆனால் அதில் ஃபுல்லாக எஸ்கேப் ஆனது நம்ம முத்துக்குமரன் மட்டும் தான், செம்ம ஸ்மார்ட். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.